ஏரியாவில் அவர் இல்லாம எந்த காரியமும் நடக்காதுமா. என்ன இப்படி சொல்றீங்க? என்ன அப்படி கேட்டா, ஒரு பொதுக்கூட்டமா இருக்கட்டும், ஒரு கல்யாணமா இருக்கட்டும், எந்த ஒரு நல்ல கிட்டும் அவர் இல்லாம இருக்காது. பொதுக்கூட்டத்துல அவர் கையை கட்டி நிப்பாரு. அவர் பேசினதுக்கு அப்புறம் தான் மித்தால பேசணும். கல்யாணத்துல அவர் தான் மாப்பிள்ள. வேற என்ன எதிர்பார்க்க? 60ஆம் கல்யாணத்துல இவர் தான் மாப்பிள்ள. அது எந்த கல்யாணம்? சரி, கேதகார வீட்டுல அண்ணனை சாச்சி வச்சு அவர் தான் போலாம். அவர் விவரம் கேட்பாரு. எப்ப எடுக்கிறது, என்ன இந்த பாடியை எப்ப எடுக்கிறது, தூக்குறதா எரிக்கிறதா? நீ என்னை வாழ்த்துறியா கேவலப்படுத்துறியான்னு இது கூட தெரியாம நீ திடீர பேச்ச நிப்பாட்டு. என்ன பேச்ச நிப்பாட்ட? உன்னை நல்லா பேசுதுப்பா. உன்னை நான் மன்னிச்சு விட்டுட்டேன். என்ன எதுக்கே நீ மன்னிச்சு விடுற? உன்னே தான் நான் மன்னிக்கணும். தேவையில்லாம அனாவசியமா நீ தான் பேசிட்டு இருக்க. சரியா? உனக்கு அறிவு கொஞ்சமா மான வெக்க ரோசா என்ன ஒரு பொம்பளை பேச விடாம நீ தான் பேசிட்டு இருக்க. உனக்கு பேரு அது எனக்கு பண்ணிட்டு வச்சது மாதிரி. நீ என்னை செருப்புட்டாடி, அது எனக்கு கிரீடம் கட்டின மாதிரி. என்னை விளக்கு மாத்தாடி, ஐயோ அது எனக்கு வெஞ்சாமரை வீசின மாதிரி. ஆத்தாடி சாணியை கரைச்சி என் தலையில ஊத்து கருமாண்டாவி, அது எனக்கு திருமஞ்சன அபிஷேகம் பண்ண மாதிரி. பிரிய கரைச்சி என் மூஞ்சில சப்புன ஆடி, அது எனக்கு சந்தன காப்பு சாத்தின மாதிரி. எதுக்கும் கலங்க மாட்டேன். சரி, உலகத்திலேயே 1ஆம் நம்பர் மழுங்க பையன் நான் தான்.